வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். கண்டொன்று சொல்லேன். இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒன்றை பார்த்துட்டு இன்னொன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுனால சமூகத்தில் பெரிய வன்முறையே நிகழ்றது கூட நம்ம பார்க்குறோம். ஒரு பகுதி பார்த்துட்டு அதை பற்றி மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. அல்லது இவங்க பார்த்தது ஒன்றா இருக்கும், அவங்க சொல்கிறது ஒன்றாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒன்றை பார்த்துட்டு இன்னொன்றாக மாற்றி திரித்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக குழந்தைங்களுக்கு கண்டு ஒன்று சொல்லேல் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஆழமாக நம்ம பெரியவங்களுக்கும் போனாக்கா, நம்ம ஏதாச்சும் ஒரு தீய விஷயத்தை பார்த்தா அதை பற்றி போய் கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நான் ஒரு பொருளில் பெரியவங்களுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம அருகிலிருந்து பார்க்கறதுக்கும் தொலைவிலிருந்து பார்க்கறதுக்கும் கண்டிப்பாக ஒரு வேறுபாடும் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் சிரித்து பேசிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம அவங்கள நண்பர்களாகவோ கணவன் மனைவியாகவோ காதலர்களாகவோ பார்க்காம வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். தவறான கண்ணோட்டம் தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அதனால் அந்த மாதிரி பார்த்ததை இன்னொருத்தர் போய் சொல்லக்குள்ள அது பெரிய அளவில் தீய விளைவுகளை குடும்பத்தில் ஏற்படுத்துறது பார்க்குறோம். அதனால் தீயதாக இருந்தாலும் சரி, பார்த்ததை போய் சொல்லக்கூடாதுங்க. ஒன்று பார்த்துட்டு இன்னொன்னாக மாற்றி சொல்லக்கூடாதுங்க. இந்த மாற்றி சொல்லல் நம்மளுக்கு ஒன்றுன்றதை ஒன்பதாக்குறது. அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒன்று பார்த்துட்டு ஒன்று மிகைப்படுத்தி தேவையில்லாத பேசக்கூடாதுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு தீய செயலை பார்த்தா அடுத்தவங்களுக்கு அதை சொல்லவும் கூடாது. இதை மனசில் வச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.